நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கோழி மிளகு சாறுங்க. இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை. இதை மூணையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். மண் பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மிளகு ரசத்துக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பொரிக்கிட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், 2 இருக்கு கருவேப்பிலை, பூண்டு ஒரு 10 பல் தட்டி வச்சுருக்கிறோம், சின்ன வெங்காயம் 20 பல் தட்டி வச்சுருக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து என்னென்னா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குங்க. இன்னும் சிக்கன் வந்து ஒரு 300 கிராம் வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பருத்தி விடுங்க. தேவையான அளவு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டுட்டு நம்ம 1 சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வதக்கிடும். இப்போ வந்து ஒரு 2 சொம்பு தண்ணி விட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற சீரகம் மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வந்து ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே கோழி மிளகு ரசம். இதெல்லாம் என்னென்னா சளி இருமல் இருக்கிற டைம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். சூப்பராக கோழி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். இது சாதத்து கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம்.